இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் இன் சி ப்ரோக்ராமிங்ல பேசிக் டேட்டா டைப்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். அண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூஸ் எப்படி பைனரி கன்வர்ஷன் ஆகுது, அதாவது 0 1 எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் டேட்டா டைப்? நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டா என்ன டைப்ன்றத குறிக்கிறதுக்காக தான் இன் சி ப்ரோக்ராம்ல டேட்டா டைப் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம அந்த கெட் பண்ற டேட்டாவை வந்து அதே டைப்ல தான் உள்ள போயிட்டு இன்ஃபர்மேஷனா ஸ்டோர் பண்ணோம். 3 பேசிக் டேட்டா டைப்ஸ் வந்து சி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றாங்க. இன்ட், ஃப்ளோட், கேர். இது எங்கெங்க எப்படி யூஸ் ஆகுதுன்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய டேட்டா கெட் பண்றோம், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை கெட் பண்ண போறோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா சேர்ந்து தான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து அவங்களுடைய நேம் வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் சேர்ந்தது தான் ஒரு நேம். ஸோ இது என்ன டைப் ஆஃப் டேட்டா இன் சி ப்ரோக்ராம்ல வந்து இதுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதாவது கேரக்டர் அண்ட் கேரக்டர் டேட்டா டைப் பிளஸ் அதோட அரே யூஸ் பண்ணுவாங்க. அரேனா ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், வித்தின் பிரேசஸ்க்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இந்த டேட்டா டைப்ல கெட் பண்ணணும் அப்படின்ட்டு உள்ள ஸ்டோர் பண்றது தான் இந்த கேரக்டர் அரே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஜ்ன்றது ஒரு டேட்டா. இப்போ இந்த டேட்டா வந்து ஹோல் நம்பரா இருக்கும், அப்ப இன்டிஜர்ன்ற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மார்க்ன்றது வந்து ஹோல் நம்பரா இருக்கும், ஸோ இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ மார்க் டோட்டல் பண்ணும் பொழுது அதுவும் இன்டிஜர். ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் பொழுது டெசிமலா இருக்கும், அப்போ ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப் அதுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ஃபீமேலா மேலான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து எஃப் அப்படின்ற கெட் பண்ண போறேன், வேல்யூவை இன்புட் வேல்யூ கெட் பண்ண போறேன். அப்போ அந்த இன்புட் வேல்யூ எதை குறிக்கும் அப்படின்னா கேர் அப்படின்ற டேட்டா டைப்பை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து கெட் பண்றோம், ஒரு டைப்பா கெட் பண்ணி அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை அதே டைப்ல போயிட்டு இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ற ப்ராசஸ்க்கு யூஸ் பண்றது தான் டேட்டா டைப். கேரக்டர் டு பைனரி கன்வர்ஷன். ஒவ்வொரு கேரக்டரும் கீபோர்ட்ல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நம்பர் தான் நம்ம யூசரா இன்புட்டாக வந்து ஒரு கேரக்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ள போயிட்டு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா அதுக்கேற்ற ஆஸ்கி வேல்யூ தான் உள்ள ஸ்டோர் ஆகி அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூ எடுத்து தான் நம்மளுக்கு என்ன மாறுது அப்படின்னா 0 1 பைனரி வேல்யூவா கன்வெர்ட் ஆகுது. அது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். ஓகே, இப்போ கேருக்கு வந்து எவ்வளவு மெமரி கிரியேட் பண்ணும்? ஒரே ஒரு பைட் தான் கிரியேட் ஆகும். ஒரு பைட்னா 8 பிட்டு உள்ள என்னாகும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்போ ஏ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள கேபிட்டல் ஏ நான் கொடுத்தேன் அப்படின்னா அதனுடைய ஆஸ்கி வேல்யூ வந்து 65 தான் உள்ள எடுத்துக்கும். அப்போ 65 எப்படி வந்து பைனரியை கன்வெர்ட் பண்றதுன்னா டிவைடட் பை 2வால நம்ம டிவைட் பண்ணிட்டே வரும்போது அந்த ரிமைண்டர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரிமைண்டர் வேல்யூ தான் லாஸ்டா வந்து நம்மளுடைய பைனரி வேல்யூ ஆஃப் நம்மளுடைய கேரக்டர் வேல்யூ. இப்போ 1601 இதுதான் நம்மளுடைய கேபிட்டல் ஏ அந்த கேரக்டர்னுடைய பைனரி வேல்யூ. இது எப்படி ஃபில் ஆகும்னா லாஸ்ட் 2/0 இருந்து 2/6 வரையும் ஃபில் ஆயிரும். ஃபில் ஆயிட்டு லாஸ்ட் சைன் பிட் 2/7 இருந்து சைன் பிட் நம்ம கொடுத்துருக்க கேரக்டர் பிளஸ்ஸா மைனஸா, அந்த வேல்யூ வந்து மைனஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளஸ் அப்படின்றதுனால 0 அப்படின்றது என்னது உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. இதான் கேரக்டர் டு பைனரி கன்வர்ஷன். ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ, பிளஸ், மைனஸ் அண்ட் சிம்பிள்ஸ், ஸ்பேஸ், டெலிட் இந்த மாதிரி நம்ம கீபோர்ட்ல யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு கீக்குமே ஒரு வேல்யூஸ் வந்து உள்ள இருக்கு. அதான் ஆஸ்கி வேல்யூஸ். கேரக்டர் டேட்டா டைப் வந்து சைனோட இருந்துச்சுன்னா சைன்டு கேர், சைன் எந்த ஒரு சிம்பிளுமே இல்லாமல் இருந்தால் அது அன்சைன்டு கேர். ஓகே, 1 பைட்டு தான் கேரக்டருக்கு வந்து கிரியேட் பண்ணோம், அண்ட் சைன்டுக்குமே அன்சைன்டுக்குமே. இப்போ வந்து அதாவது சைன் பிளஸ் மைனஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து -1 to 7 to +1 to 7 இருக்கக்கூடிய அந்த டேட்டா வேல்யூ உள்ள என்ன பண்ணும் உள்ள ஸ்டோர் பண்ணோம். அதே மாதிரி இப்போ மைனஸ் பிளஸ் சைனோட நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணோம், அதனுடைய ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %C போடணும் ஆர் %HHI போடணும். நெக்ஸ்ட் வந்து அன்சைன்டு கேர், சைனே இல்லாம நம்மளுடைய கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்கு அன்சைன்டு கேர்ன்ட்டு நம்ம இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அண்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %C
ஆர் பர்சன்டேஜ் போட்டு HHU போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்மேட் ஸ்பெசிஃபை வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். இதுக்குள்ள 1 பைட் மெமரி தான் கிரியேட் ஆகும். அண்ட் 0 to 255 ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெமரிக்குள்ள கிரியேட் பண்ண முடியும்.